இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். நாம கண்டுபிடிச்சாச்சு. 8th sum question படிக்கிறேன். Rahu wish to buy a laptop. He can buy it by paying rupees 40,000 cash or by giving it in 10 installments as rupees 4,800 in the first month. Next second month 4,750 in the second month, rupees 4,700 in the third month, and so on. If he pays the money in this fashion, find total amount paid in 10 installments. Second division, how much extra amount that he has to pay than the cost அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரகு ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு நினைக்கிறான். அது வந்து 40,000 rupees அந்த லேப்டாப்போட ப்ரைஸு. அவனுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபுல் கேஷை பே பண்ணி வாங்கலாம், இல்லாட்டி 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கலாம். இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினா ஃபஸ்ட்டு மந்த்து 4,800 பே பண்ணணும், செகண்ட் மந்த் 4,750, தேர்டு வந்து 4,700, அப்புறம் சோவான் இப்படியே 10 months பே பண்ணிட்டு போகணும். ஸோ அவன் வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் பெய்டு அமௌண்ட் 10 மாதம் அவன் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணான்னு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவன் எவ்வளோ அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருப்பான், அதாவது 40,000 விட எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பான்னு கேட்குறேன். இதுதான் கொஸ்டின். தமிழில் ஒரு தடவை நான் ரீட் பண்ணுறேன். ரகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார். அவர் அதற்கான தொகையான 40,000 உடனடியாக பணமாகவும் செலுத்தலாம் அல்லது 10 மாத தவணைகளின் முதல் தவணை ரூபாய் 4,800, இரண்டாம் தவணை 4,750, மூன்றாம் தவணை 4,700 என்ற அடிப்படையிலும் செலுத்தலாம். அவர் இந்த வகையில் பணம் செலுத்துகிறார் எனில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை என்னன்னு கண்டுபிடிக்கணும். செகண்ட் டிவிஷன் மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை ஆகியவற்றை காண்க. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ சொல்யூஷனுக்கு போகலாம். அப்போ ஃபஸ்ட்டு மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் 4,800 பே பண்ணுறான், ப்ளஸ் செகண்ட் மந்த்து 4,750 பே பண்ணுறான், தேர்டு மந்த்து 4,700 பே பண்ணுறான். அப்படியே எது வரைக்கும் 10th டேர்ம் வரைக்கும் பே பண்ணுறான். ஓகேவா? திஸ் இஸ் அவர் கிவன் ஸ்டேட்மெண்ட். இதிலேருந்து நம்ம ஏ எடுக்கலாம், T2 - T1, ஸோ டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து n வேல்யூ வந்து 10 டேர்ம், ஸோ அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? Sn = n / 2 2a + 2n - 1 × d. இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் 10 / 2, அப்போ 2 a என்ன 4,800 + n - 1 9 × d என்ன -50. அதுதான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா 5, இதை இன்ட்டு பண்ணால் 9,600 மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 9 × 50 450. அதுதான் இங்கே வந்திருக்கு. ஸோ 9,600லேருந்து 450 மைனஸ் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? 9,150 × 5. இது ரெண்டையும் இன்ட்டு பண்ண என்ன கிடைக்கும்? 45,750. ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு? த அமௌண்ட் பெய்டு இன் தி 10 இன்ஸ்டால்மெண்ட் வந்து 45,750. அப்போது அவன் ஃபஸ்ட்டு வாங்கின அமௌண்ட்லேருந்து இதை மைனஸ் பண்ணால் அவன் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்க அமௌண்ட் தெரிஞ்சிருமா? ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பெய்டு ஈக்குவல் டு அமௌண்ட் பெய்டு இன் 10 இன்ஸ்டால்மெண்ட் மைனஸ் காஸ்ட் ஆஃப் தி லேப்டாப். அப்போ அவன் பே பண்ணது என்ன 10 இன்ஸ்டால்மெண்ட்டில்? rupees 45,750 மைனஸ் ஒரிஜினல் காஸ்ட் என்ன, லேப்டாப்போட காஸ்ட் என்ன 40,000. அப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 5,750. ஸோ அவன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணியிருக்கிறது எவ்வளோ? 5,750. ஸோ இது ஈக்குவேஷன் தென் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர், இது வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9th sum.